வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய ரீதியில் கணித பிரிவில் கிளிநொச்சி மாணவன் முதலிடம். வரலாற்று சாதனையாளன் திருக்குமரனை நேரில் சந்தித்து வாழ்த்திய வடக்கு ஆளுநர். யாழ் இந்து கல்லூரியில் 64 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்று மகுடம். சமஷ்டி கொள்கையிலிருந்து தமிழரசு ஒருபோதும் விலகாது. யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் திட்டவட்டமான உறுதி. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 12வது கலை ஆராய்ச்சி கருத்தரங்கு. எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு மானியம் அமைச்சரவை அனுமதி. குற்றச்சாட்டுக்குள்ளான நீதிபதியை விடுவிக்க வலுவான ஆட்சேபனை. போதைப்பொருள் குற்றவாளிகளை ஒடுக்க 2 வாரத்தில் புதிய சட்டம். பிரதி போலீஸ் மாதிபர் சந்தன கொடி துவக்க. பருத்தித்துறைக்கு நேராக உச்சம் கொடுக்கும் சூரியன், மக்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை. இலங்கையில் மின்சார அவசரகால நிலையா? அதற்கு அவசியமே இல்லை, பலசக்தி அமைச்சு பதில். வாழ்க்கை செலவு சுமையை குறைக்க பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியின் இலங்கையின் பல பகுதிகளுக்கு சூரியனின் அமைவு கிட்டத்தட்ட 90 பாகையில் அமையும் என்பதால் இலங்கை முழுவதும் அதிக வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியன் எதிர்வரும் ஏப்ரல் 4 அன்று சூரியன் பருத்தித்துறைக்கு நேராகவும், 2026 ஏப்ரல் 5 அன்று சூரியன் எல்பிட்டியவுக்கு நேராகவும், ஏப்ரல் 6 அன்று களுத்துறைக்கு நேராகவும், ஏப்ரல் 7 அன்று கொழும்புக்கும் கழனிக்கு நேராகவும், ஏப்ரல் 8 அன்று மகியங்கனைக்கு நேராகவும் உச்சம் கொடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் ஏப்ரல் 2 முதல் ஏப்ரல் 15 வரை இலங்கையின் பல பகுதிகளிலும் அளவிடப்படும் நாளுக்கான சராசரி வெப்பநிலை 38 தொடக்கம் 42 பாகை செல்சியஸாக நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையான வெப்பநிலை இவ்வாறு இருக்க, உணரக்கூடிய வெப்பநிலை 48 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும். பொதுவாக மனித உடல் 40 பாகை செல்சியஸை விட அதிக வெப்பநிலையை தாங்காது. இது பலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வெப்பநிலையாகும். 40 பாகை செல்சியஸ் என்பது வெப்பவாதத்தை ஏற்படுத்தும் வெப்பநிலையாகும். ஆனால் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்னும் 2 வாரங்களுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக மிக கடுமையான விதிகளை கொண்ட புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சந்தன கொடி துவக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். புதிய சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் விதிகளினூடாக குற்றவாளிகளாக காணப்பட்டு சிறையில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் போலீஸ் பொறுப்புக்கு எடுத்து விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என அவர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் பல பெரிய பெயர்களை கொண்ட நபர்கள் இருக்கின்றார்கள். மக்கள் வீணாக பயப்படும் பெயர்களை கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் செய்யும் குற்றங்களுக்காக அவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடத்தும் அதிகாரம் இந்த புதிய சட்டத்தின் மூலம் கிடைக்கும். இனி யாரும் சிறைக்குள் இருந்து கொண்டு அவ்வாறு குற்றச்செயல்களை செய்ய முடியாது. இன்னும் பல விடயங்கள் உள்ளன. வெளிநாடுகளில் இருப்பவர்களின் சொத்துக்களை முழுமையாக முடக்குவதற்கு தற்போது சட்டம் உள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் நாம் பில்லியன் கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசாங்கத்தின் பொறுப்புக்கு எடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலை காரணமாக நாட்டில் எரிபொருள் விலைகள் அதிகரிப்பதை தடுத்து பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நேரடி மானியங்களை வழங்க தீர்மானித்துள்ளது. அதற்கமைய பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் 92 ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் பொது போக்குவரத்து பயன்படுத்தப்படும் ஆட்டோ டீசல் ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க அமைச்சரவை விசேட அனுமதி வழங்கியுள்ளது. அந்த தீர்மானத்துக்கமைய கடந்த மார்ச் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 92 ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் ஆட்டோ டீசல் ஆகியவற்றின் சந்தை விற்பனை விலையை விடவும் அவற்றின் இறக்குமதி விலை அதிகரிக்குமாயின் அந்த மேலதிக தொகையை அரசாங்கமே ஏற்கும். அதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கான அதிகபட்சமாக
ரூபாய் வரையிலும், ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றுக்காக அதிகபட்சமாக ரூபாய் வரையிலும் அரசாங்கம் நேரடியாக எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு செலுத்தும். இதன் மூலம் உலக சந்தையில் விலை அதிகரித்தாலும் உள்நாட்டில் அதன் சுமை மக்கள் மீது சுமத்தப்படுவது தவிர்க்கப்படும். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. தண்டனை சட்டக்கோவையின் கீழ் குற்றவியல் மிரட்டல் மற்றும் நொத்தாரிஸ் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள அம்பாறை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தனி ஜெயலக்ஷி டி சில்வாவை விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கிய ஆலோசனைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தனது கடுமையான ஆட்சேபனைகளை முன்வைத்தார். வழக்கு தொடர் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக் பண்டார் ஆஜராவதற்கு சுமந்திரன் அடிப்படை ஆட்சேபனை தெரிவித்தார். சந்தேக நபர் சுமார் 20 வருடங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றியவர் என்பதால் இங்கு ஒரு தெளிவான அக்கறை முரண் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இச்சம்பவம் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இருந்து பல நீதியரசர்கள் சந்தேக நபருடன் பணிபுரிந்த காரணத்தால் விலகியுள்ளதையும் தற்போது 4வது தடவையாக புதிய நீதியரசர் குழாம் அமைக்கப்பட உள்ளதையும் அவர் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். சட்டமா அதிபரின் ஆலோசனை போலீசாரை கட்டுப்படுத்தினாலும் அது நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது என குறிப்பிட்ட சுமந்திரன் குற்றவியல் நடைமுறை கோவை பிரிவு 120(3) கீழ் நீதவானுக்கே இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளதாக வலியுறுத்தினார். விடுவிப்பு ஆலோசனையை நீதவான் பின்பற்ற தவறினால் அது ஆற்று வெள்ளத்தை திறந்துவிட்டது போல பல விபரீதங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் ஆட்சேபனைகள் இருப்பின் அதனை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வாதிட்டார். சமஷ்டி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி அன்று முதல் இன்று வரை அதே கொள்கை பாதையிலே உறுதியாக பயணித்து வருகிறது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவுச் சதுக்கத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தந்தை செல்வாவின் ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், சமஷ்டியை அடிப்படையாக வைத்தே தந்தை செல்வா தமிழரசு கட்சியை உருவாக்கினார். அந்த சமஷ்டி கோட்பாட்டை முன்வைத்த காரணத்தினாலேயே தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சி என்று அழைக்கப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை அந்த அடிப்படை மாறாமல் தமிழர்களின் உரிமைகளுக்காக இக்கட்சி பயணித்து வருகிறது. அத்தகைய உன்னத கொள்கையை எமக்கு தந்த பெருந்தகையை இன்று நாம் உணர்வுபூர்வமாக நினைவு கூறுகின்றோம். நினைவு தின நிகழ்வின் ஓர் அங்கமாக இலங்கை அரசமைப்பு சீர்திருத்தம் சமஷ்டி வழியில் என்ற தலைப்பில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் விசேட சொற்பொழிவை ஆற்றவுள்ளார். சமஷ்டியை அடிப்படையாக கொண்டே தந்தை செல்வா அரசியலை முன்னெடுத்தார் என்பதால் அந்த தலைப்பில் உரையாற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும் என்றார். தந்தை செல்வாவினுடைய 128வது ஜனன தினம், அவருடைய பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதனை நினைவு கூறும் முகமாக வழமை போல காலையிலே அவருடைய உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அவருடைய சமாதியிலே மலர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். 128 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய விடுதலைக்காக உழைத்த ஒருவர் பிறந்ததை நாங்கள் மிக்க உணர்வோடு இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். அவருடைய நினைவு தினமாக அவர் இறந்த தினம் ஏப்ரல் 26ஆம் தேதி பின்னர் நினைவு கூறப்படும். அன்றைய தினம் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் அவர்கள் தந்தை செல்வா அறக்கட்டளை என்னுடைய அழைப்பின் பேரிலே அவர் வந்து ஒரு நினைவு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இருக்கிறார். இலங்கை அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் சமஷ்டி வழியிலே என்ற தலைப்பிலே அந்த சொற்பொழிவு இடம்பெறும். அதற்கான காரணம் சமஷ்டியை அடிப்படையாக வைத்து தந்தை செல்வா ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கினார் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆகையினால்தான் ஃபெட்ரலிசம் and the paths to political solution, constitutional reform என்ற தலைப்பிலே பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் உரையாட இருக்கிறார். இந்த கோட்பாடு சமஷ்டி கோட்பாடு
அன்றிலிருந்து இன்று வரை தந்தை செல்வா உருவாக்கிய சமஷ்டி கட்சி, இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெயர் சமஷ்டி கட்சி, ஃபெடரல் பார்ட்டி என்றுதான் உத்தியோகபூர்வமாகவும் அழைக்கப்பட்ட கட்சி, அதே கொள்கையோடு பயணிக்கிற நாங்கள் அதற்கு அத்திவாரமிட்ட அடித்தளமிட்ட அந்த பெருந்தகையை இன்றைய தினம் மிகவும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறுகிறோம். இந்த காலை நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் கட்சி தலைவர் சார்பிலும் மற்ற மூத்த உறுப்பினர்கள் பலர் வந்திருக்கிறார்கள், செயற்பாட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள், கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. வெளியாகியுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான JCE உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 64 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். கணித பிரிவில் 42 மாணவர்கள் 3A சித்திகளையும் 16 மாணவர்கள் 2AB சித்திகளையும் 6 மாணவர்கள் A2B சித்திகளையும் பெற்றுள்ளனர். உயிரியல் பிரிவில் 19 மாணவர்கள் 3A சித்திகளையும் 12 மாணவர்கள் 2AB சித்திகளையும் 8 மாணவர்கள் A2B சித்திகளையும் பெற்றுள்ளனர். வர்த்தக பிரிவில் ஒரு மாணவன் 3A சித்திகளையும் ஒரு மாணவன் 2AB சித்திகளையும் 5 மாணவர்கள் A2B சித்திகளையும் பெற்றுள்ளனர். கலை பிரிவில் 2 மாணவர்கள் 3A சித்திகளையும் 2 மாணவர்கள் 2AB சித்திகளையும் பெற்றுள்ளனர். வெளியாகியுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான JCE உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவன் தேவேந்திரன் திருக்குமரன் கணித பிரிவில் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனை மாணவனை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று வடக்கு மாகாணத்துக்கு பெருமை சேர்த்த மாணவனை பாராட்டுவதற்காக ஆளுநர் வேதநாயகன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சு முரளிதரன் ஆகியோர் இன்று கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு நேரடியாக விஜயம் செய்தனர். அவர்களை பாடசாலை அதிபர் திருமதி நிர்மல் ராஜ் வரவேற்றார். இந்த பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் திருக்குமரன் கணித பிரிவில் தேசிய நிலையில் சாதனை படைத்த அதேவேளை உயிரியல் பிரிவில் கிரிஷாந்த் மற்றும் வர்த்தக பிரிவில் செல்வி மதுமினி ஆகியோர் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சாதனை மாணவர்களை ஆளுநர் பாராட்டியதுடன் இவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்த பெற்றோர், கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மேலும் இந்த சாதனை மாணவர்கள் ஏனைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்குவதோடு எதிர்காலத்தில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாகவும் திகழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் இவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் ஆளுநர் வெகுவாக பாராட்டினார். பயோவிலையும் 1, 3, 4, 8, 10, 12 கொமர்ஸ்லேயும் 1, 2, 4, 6 இவர்கள் எங்கள்கிட்ட எக்ஸாம் காலம் வரையிலும் தொடர்ந்து படித்தது. மற்றது ஒலிம்பியாட்டுக்கு எல்லாம் 4 தடவை மேத்ஸ் டீச்சரே சொல்லுவா, பிசிக்கல் கணக்கு அந்த சின்ன செய்களை டக்கண்டு வேகமாக பிரித்து பிரிக்கலாம் செய்வார், தங்களையும் பார்க்க வேகமாக செய்வாருன்னு சொல்லுவாங்க. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை மற்றும் கலாச்சார பீடம் ஏற்பாடு செய்த 12வது தென்கிழக்கு பல்கலைக்கழக சர்வதேச கலை ஆராய்ச்சி கருத்தரங்கம் நேற்று கலை மற்றும் கலாச்சார பீட கலையரங்கில் நடைபெற்றது. கலை மற்றும் கலாச்சார பீடாதிபதி பேராசிரியர் MM வாசில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் SM ஜுனைதீன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். மலேசியா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஐநூல் மர்சியா PD சுபைரி பிரதான பேச்சாளராக இணைய வழியில் கலந்து கொண்டு ஆராய்ச்சி சார்ந்த முக்கிய கருத்துக்களை முன்வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். இலங்கையின் தேசிய கீதத்துடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் கருத்தரங்கின் இணைப்பாளர் கலாநிதி CMM மன்சூர் வரவேற்புரையும் முதலுரையையும் நிகழ்த்தினார்.
தொடர்ந்து கலை மற்றும் கலாச்சார பீடாதிபதி பேராசிரியர் எம் ஃபாசில் தலைமையுரையையும் பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் எம் யுனைதீன் சிறப்புரையையும் வழங்கினர். பிரதான பேச்சாளரின் அறிமுகத்தை கருத்தரங்க பொருளாளர் திருமதி AF தஹாரா வழங்கினார். இந்த சர்வதேச கலை ஆராய்ச்சி கருத்தரங்கில் பல்கலைக்கழக பதிவாளர், பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், நிதியாளர், நூலகர், சிரேஷ்ட உதவி பதிவாளர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கு போர் பதற்றத்தினால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியளவில் மூடப்பட்ட போதிலும் இலங்கையில் தேசிய எரிசக்தி அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தும் உடனடி தேவை இல்லை என்று எரிசக்தி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழலால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது. இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகள் தற்போதைய நிலையில் அவசரகால நிலையை அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், எதிர்கால பாதிப்புகளை கணிப்பதை விட தற்போதைய நிலையில் எரிசக்தி சேமிப்புக்கே அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகிறது என்று தெரிவித்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு பதற்றத்தை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தொடர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடியை சமாளிக்க இலங்கையை பாதுகாப்போம் எனும் திட்டத்தின் கீழ் பல நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி புதன்கிழமைகளில் அரசாங்க விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்க நிறுவனங்கள் தங்களின் எரிபொருள் பயன்பாட்டை 25% வரை குறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும் நேரங்களில் பொதுமக்கள் சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளனர். ஹார்முஸ் நீரிணை பகுதி நீண்ட காலத்துக்கு மூடப்பட்டிருந்தால் இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, உர விநியோக தடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பு போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதைய நிலை குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகளிடம் கருத்து பெற மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று குறிப்பிடத்தக்கது.